இந்த நூல் மேசைக்கும் ஒரு கதை இருக்கிறது. ஒரு காலத்தில் அது ஒரு பெண்ணின் கனவுகளை ஒலிக்க வைத்தது. அவளின் பெயர் பிரியா. அவளின் கண்கள் நிறைய சிந்தனையுடன் இருக்கின்றன. ஒரு மெல்லிய சோக சாயல் முகத்தில் தெரிகிறது. அவள் பட்டம் பெற்றவள். ஆனாலும் வாழ்க்கை அவளை சமையல், குழந்தை பராமரிப்பு மற்றும் வீட்டிலிருந்து நூலுடன் வேலை செய்வதற்குள் கட்டுப்படுத்தியது. பிரியா பட்ட சான்றிதழை கையில் பிடித்து நிற்கிறார். கண்கள் கண்ணீருடன். ஒரு நாள் அவள் தைரியத்துடன் சொன்னாள், பிரியா, நான் வேலைக்கு போகணும். ஆனால் கணவர் சொன்னார், வேலை எதற்கு? வீட்டிலே எல்லாமே இருக்குது இல்ல? அந்த நேரத்தில் ஒரு விளம்பரம் கண்ணில் பட்டது. தேசி க்ரூ நிறுவனத்தில் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, பயிற்சி, முன்னேற்றம். தேசி க்ரூ அலுவலகத்தில் நேர்காணல். அவள் போனாள். நரம்புகள் குலுங்கினாலும் மனதில் நம்பிக்கை இருந்தது. நேர்காணலுக்கு துணிந்து பதில் சொன்னாள். பிரியாவின் முகத்தில் சந்தோஷம் மலர்கிறது. வேலைக்கு தேர்வு. கணவர் அவளை கணிப்புடன் பார்க்கிறார். அவள் லேப்டாப்பில் வேலை செய்கிறார். கணவர், வேலை கிடைச்சுடுசா? பிரியா புன்னகையுடன் சோகஸ்மெலி, ஆமாம். அவர் மௌனமாய் பார்த்தார். அதிசயமும் பெருமையும் கலந்து. ஒரு பெண் கனவுகளை தையல் போடக்கூடும். எதிர்காலத்தையும் தட்டச்சு செய்யக்கூடும். நூல் மேசையிலிருந்து லேப்டாப் வரைக்கும் அவள் நிரூபித்தாள். பெண்கள் எல்லா துறைகளிலும் முன்னேற முடியும்.